Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது அரிசி மாவு வடை, அதுக்கு தொட்டுக்க சிம்பிளான ஒரு வேர்க்கடலை சட்னி. அது எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம வடைக்கு உளுந்து இல்லனா பருப்பை ஊற வச்சு மாவு அரைச்சு அந்த மாதிரி தான் நம்ம வடை சுடுவோம். இது டக்குன்னு நம்ம அரிசி மாவை வச்சு நினைச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வடை செஞ்சு கொடுத்தலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம தயிர் எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 1 கப் அளவு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இது நம்ம தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கட்டி விழாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை நல்லா கலந்து நம்ம இந்த மாதிரி செய்யும்போது வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இது என்ன அரிசி மாவு வடை ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இல்லவே இல்லை, இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வடை. இந்த மாதிரி நல்லா கட்டி விழாமல் நல்லா கலந்தாச்சு பாருங்கள். நம்ம தோசை மாவிட கொஞ்சம் தண்ணியான பதத்தில் நம்ம இதை கரைச்சிட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை முதல் ஊற்றும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு மாவு பிடிச்சிரும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. மாவு நல்லா வெந்த உடனே நல்லா திரண்டு வரும். நமக்கு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும். அந்த அளவுக்கு மாவு ரெடி ஆகணும். இது உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மாவு நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்துருச்சு. மாவு கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இது கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா திரண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ நல்லா ஆறும். அதே மாதிரி மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 3 துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒரு சிம்பிளான வேர்க்கடலை சட்னி தாங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை கொட்டியாச்சு. இப்போ சட்னி ரெடி. இப்போ வடை செய்யலாம் பார்க்கலாம். இப்போ மாவை நம்ம மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, மாவு நல்லா ஆறிடுச்சு. ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, எல்லாத்தையுமே இப்போ இந்த மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு பாருங்கள். மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வடை நல்லா சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு எப்போவுமே நம்ம வடை தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். மெதுவடைக்கெலாம் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக தட்டியாச்சு. இது ரொம்ப அழகாக வருங்க தட்டுறதுக்கு, நல்ல ஷேப்பாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக தட்டியாச்சு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி வடையாக தட்டி எடுத்துட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வடையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச பிறகு நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா இருக்கும் வடை. இது நம்ம மெதுவடை கூட எப்போவுமே நம்ம சில நேரத்தில் மிக்சியில் அரைச்சோம்னா ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மேலே கிறிஸ்பியாக இருக்காது. ஆனால் இது அப்படிலாம் இல்லை, ரொம்ப மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வடை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.